Swayam Prabha. Digital India. Educated India. அடுத்ததாக நமக்கு ஒரு இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு கொடுக்கப்பட்டால் எவ்வாறு அதை இரண்டு ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளாக எழுதலாம் என்பதை பற்றி புரிந்து கொள்ளலாம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது y double dash plus p of t into y dash plus q of t into y equal to g of t என்பதாக. அது ஒரு லீனியர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் p, q, g என்ற செயல்பாடுகள் i என்ற இடைவெளியில் தொடர்ச்சியாக இருப்பதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. x1, x2 என்ற புதிய செயல்பாடுகளை சார்பு மாறிகளாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது x1 is equal to x1 of t, x2 is equal to x2 of t என்ற இரண்டு சார்பு மாறிகளை எடுத்துக்கொள்ளலாம். அவை t-ஐ சார்ந்த செயல்பாடுகளாக இருக்கின்றன. இப்பொழுது இந்த இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை இரண்டு ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளாக எவ்வாறு மாற்ற முடியும் என்று பார்க்கலாம். அந்த ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளில் சார்பு மாறிகள் x1, x2 என்பதாக இருக்குமாறு நாம் இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும். எனவே நாம் y என்ற இந்த சார்பு மாறி இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாடில் உள்ள சார்பு மாறி y என்று இருக்கிறது. அந்த சார்பு மாறி y-ஐ x1 என்று குறிக்கலாம். அப்பொழுது x1 பிரைம் என்பது y பிரைம் என்று ஆகும். அதை நாம் x2 என்ற இரண்டாவது செயல்பாடாக குறிக்கலாம். எனவே நமக்கு x1 equal to y, x2 equal to y பிரைம் என்பதாக வந்துவிட்டது. இப்பொழுது x2 பிரைம் என்ன என்று பார்த்தால் அது y டபுள் பிரைம். ஆனால் நமக்கு y டபுள் பிரைம் என்ன என்று தெரியும். ஏனெனில் நமக்கு இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு in y கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து y டபுள் பிரைம் என்ன என்று எழுதலாம். y டபுள் பிரைம் என்பது g of t minus p of t into y prime minus q of t into y என்பதாகும். எனவே x2 prime equal to y double prime is equal to g of t minus p of t into y prime minus q of t into y என்று எழுதினால் இப்பொழுது y prime என்பதை x1, x2 மூலம் எழுதிவிட முடியும். எப்படி? g of t minus p of t into y prime. y prime என்பதுதான் x2 என்று குறித்திருக்கிறோம். எனவே minus p of t into x2 minus q of t into y என்பதை x1 என்று குறித்திருக்கிறோம். எனவே இப்பொழுது நமக்கு இரண்டு முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள் கிடைத்து உள்ளன. அவை x1 dash is equal to x2, x2 dash is equal to g of t minus p of t into x2 minus q of t into x1 என்று. இவை x1, x2 என்ற இரண்டு சார்பு மாறிகள் அல்லது செயல்பாடுகள் விவரிக்கும் இரண்டு சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். எனவே ஒரு இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு கொடுக்கப்பட்டால் அது நேரியல் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடாக இருக்கும் போது அதை இரண்டு ஒற்றை வரிசை நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளாக நம்மால் விவரிக்க முடியும் என்பதுதான் இதிலிருந்து நமக்கு தெரிகிறது. இப்பொழுது இதை நாம் மேட்ரிக்ஸ் நோட்டேஷனில் எழுதலாம். அப்பொழுது அதை நாம் லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் என்ற அமைப்பில் கொடுக்க முடியும். x என்பதை x1, x2 என்ற உறுப்புகளை கொண்ட வெக்டராக எடுத்துக்கொள்ளலாம்.
அப்பொழுது dx by dt என்பது x1 prime x2 prime என்பதாக வரும். நமக்கு x1 prime x2 prime என்ன என்பது தெரியும். ஏனெனில் 2 ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழுக்கள் என்ன என்பதை இப்பொழுதுதான் கண்டுபிடித்தோம். எனவே dx by dt which is x1 prime x2 prime is equal to இந்த வலதுபுறத்தில் இருப்பதை நாம் ax என்ற அமைப்பில் எழுத வேண்டும். அந்த x என்பது x1 x2 என்ற 2 உறுப்புகளை கொண்ட வெக்டராக இருக்க வேண்டும். எனவே A மேட்ரிக்ஸில் நமக்கு 0 1 minus q of t minus p of t என்ற உறுப்புகள் இருக்கும். ஏன்? இப்பொழுது இதை x என்ற வெக்டரால் மல்டிப்ளை செய்து பார்க்கலாம். 0 into x1 plus 1 into x2 அது முதல் ஈக்குவேஷனில் வர வேண்டும். அப்படிதான் நமக்கு வந்திருக்கிறது. x2 என்பது வந்திருக்கிறது. பிளஸ் ஒரு வெக்டர் 0 g of t என்ற உறுப்புகளை கொண்டதாக எடுத்துக்கொண்டால் நமக்கு x2 plus 0 என்பது வலது கைப்புறத்தில் வர வேண்டும். அது x2 என்பதை கொடுக்கும். அதுதான் இடதுபுறத்தில் உள்ள x1 ஆக இருக்கும். எனவே நமக்கு முதல் ஈக்குவேஷன் கிடைத்துவிட்டது. அடுத்ததாக minus q of t into x1 minus p of t into x2 plus g of t என்பதை கொடுக்கும். அதுதான் இங்கு வலது புறத்தில் இருக்கிறது. அது இடது புறத்தில் உள்ள x2 ஆக இருக்க வேண்டும். எனவே நமக்கு இரண்டாவது ஈக்குவேஷனும் கிடைத்துவிட்டது. இந்த 2 ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளை நாம் மேட்ரிக்ஸ் நோட்டேஷனில் எழுதியிருக்கிறோம். அதன் அமைப்பு dx by dt equal to ax plus b என்பதாக இருக்கிறது. அதாவது வெக்டர் ஃபார்மில் எழுதப்பட்ட லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பு நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது ஆரம்ப நிலை நிபந்தனை கொடுக்கப்பட்டால் அதை எவ்வாறு மாற்றுவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப நிலை நிபந்தனை இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாடுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அது எவ்வாறு இருக்கும்? y of t not equal to y not, y dash of t not equal to y1 என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஏனெனில் அது ஆரம்ப நிலை நிபந்தனை. அது y dash என்பவற்றிற்கு t0 என்ற புள்ளியில் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறாகத்தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. y of t0 is y0, y dash of t0 equal to y1 என்று. இப்பொழுது நாம் இதை x1 x2 என்ற 2 செயல்பாடுகள் t0 என்ற புள்ளியில் என்னவாக இருக்கும் என்பதாக குறிப்பிட வேண்டும். எனவே நாம் x1 equal to y என்று குறிப்பிட்டோம். y at t0 is y0. எனவே x1 at t0 equal to y0 என்பது கிடைக்கும். அடுத்ததாக x2 at t0 என்ன என்று பார்க்க வேண்டும். நாம் x2 வைத்தான் y prime என்று குறிப்பிட்டோம். y prime at t0 is y1 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே x2 at t0 equal to y1 என்று கிடைக்கும். y0 y1 என்பவை தெரிந்த மதிப்புகள், கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகள் for y of t0 and y dash of t0. அதுதான் இங்கே x1 of t0 equal to y0, x2 of t0 equal to y1 என்பதாக கிடைத்திருக்கிறது. எனவே வெக்டர் x at t0 அல்லது 0 என்பது y0 y1 என்ற உறுப்புகளை கொண்ட ஒரு வெக்டராக நமக்கு கிடைக்கிறது. அவ்வாறாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு, நேரியல் வகைக்கெழு சமன்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டால், அதனுடன் ஆரம்ப நிலை நிபந்தனையும் கொடுக்கப்பட்டால், இவற்றை நம்மால் ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் 2 ஒற்றை வரிசை நேரியல் சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளாக எழுத முடியும். மற்றும் ஆரம்ப நிலை நிபந்தனைகளையும் இந்த லீனியர் சிஸ்டமின் ஆரம்ப நிலை நிபந்தனைகளாக வெக்டர் ஃபார்மில் விவரிக்க முடியும் என்பதைத்தான் நாம் இங்கே விளக்கியிருக்கிறோம். அதனால் ஒரு இரண்டாவது வரிசை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டு ஆரம்ப நிலை தீர்வும் கொடுக்கப்பட்டால் அதை எவ்வாறு ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக எழுத முடியும், அதன் ஆரம்ப நிலை நிபந்தனை எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்தோம். இந்த லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை டபுள் ஸ்டார் என்று குறிப்பிட்டால், இந்த டபுள் ஸ்டாரின் தீர்வு தெரிந்தால் அதை கொண்டு
நாம் உடனேயே ஸ்டாரின் தீர்வு என்ன என்று எழுத முடியும். ஏனெனில் ஸ்டாரின் தீர்வு அந்த சார்பு மாறியின் மதிப்பு. இங்கு சார்பு மாறி y என்பதாக இருக்கிறது. ஆனால் y என்பதுதான் x1 என்று இங்கே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். x1ஐ கண்டுபிடித்து விட்டோம். ஏனெனில் லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தீர்வு தெரிந்தால் என்று கூறினோம். எனவே x1 x2 என்பது தெரியும். எனவே y என்பது x1 என்ற காரணத்தினால் y என்பதும் தெரியும். அதாவது இந்த இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வு என்ன என்பது தெரியும். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ளலாம். நமக்கு u double dash plus 0.25 u dash plus 2u equal to 3 sin t என்று ஒரு இரண்டாவது வரிசை நேரியல் சாதாரண வகைக்கெழு சமபடி அற்ற வகைக்கெழு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆரம்ப நிலை நிபந்தனைகள் u of 0 equal to 2, u prime 0 is equal to -2 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக எழுதி அதற்கு தொடர்புடைய ஆரம்ப நிலை நிபந்தனைகளையும் எழுத வேண்டும். எனவே x1 என்பதை இந்த இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டில் உள்ள சார்பு மாறி என்ன என்று பார்த்து x1 என்பதை அந்த சார்பு மாறியாக எடுத்துக்கொள்ளலாம். இங்கு இந்த சார்பு மாறி u என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே x1 is equal to u. அதனால் u prime is x1 prime. அதை x2 என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது x2 prime கண்டுபிடித்தால் அது u double prime ஆகும். அந்த u double primeஐ இந்த இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டில் இருந்து சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அப்பொழுது நமக்கு 3 sin t minus 0.25 u dashed minus 2u என்பது கிடைக்கும். எனவே x2 dashed is equal to 3 sin t minus 0.25 x2 ஏனெனில் u prime is x2 minus 2u எனவே minus 2x1 என்பதாக கிடைக்கிறது. இப்பொழுது இந்த இரண்டு ஒற்றை வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளையும் ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக எழுத வேண்டும். எனவே கேபிட்டல் X of t equal to x1 x2 என்ற உறுப்புகளை கொண்ட வெக்டராக எடுத்துக்கொண்டால் dx by dt is equal to x1 dash x2 dash என்பவற்றை கொன்ற ஒரு வெக்டராக இருக்கும். அது a into vector x plus vector b என்பதாக எழுதப்பட வேண்டும். a என்பது 0, 1, -2, -0.25 என்ற உறுப்புகளை கொண்ட ஒரு ரியல் கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். இப்பொழுது இதை x வெக்டரால் மல்டிப்ளை செய்து பார்க்கலாம். அப்பொழுது நமக்கு 0 into x1 plus x2 என்பது கிடைக்கிறது. அதிலிருந்து x2 என்பது வருகிறது. பிளஸ் இந்த வெக்டரிலிருந்து முதல் காம்பனன்ட் 0வை கூட்ட வேண்டும். அப்பொழுது நமக்கு x2 plus 0 which is equal to x2 என்று வருகிறது. அதாவது x1 dash equal to x2 என்று வருகிறது. அதுதான் நமக்கு முதல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக x2 dash என்ன என்று பார்த்தால் அது -2x1 minus 0.25 x2 plus 3 sin t என்பதாக இருக்கிறது. அதுதான் இங்கு வலது புறத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. that is equal to x2 dash என்பது இடது புறத்தில் இருக்கிறது. எனவே இந்த இரண்டு சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகளையும் நாம் ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக மேட்ரிக்ஸ் நோட்டேஷன் உபயோகித்து x dash equal to ax plus b என்பதாக விவரித்திருக்கிறோம். அடுத்ததாக ஆரம்ப நிலை நிபந்தனைகளை எடுத்துக்கொண்டால் u of 0 equal to 2. u of 0 is x1 of 0. எனவே x1 of 0 equal to 2. அடுத்தது u dash of 0 equal to -2. எனவே u dash of 0 is equal to x2. எனவே இது x2 of 0வில் எவாலுவேட் செய்யப்பட வேண்டும். u dash of 0 equal to x2 of 0. எனவே x2 of 0 is equal to -2 என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே நமக்கு ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் x dash is equal to ax plus b along with ஆரம்ப நிலை நிபந்தனைகள்
x1 of 0 equal to 2, x2 of 0 equal to -2 என்பதாக கிடைத்திருக்கிறது. இப்பொழுது இந்த லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் தீர்வு கண்டுபிடிக்க முடிந்தால் அதிலிருந்து நம்மால் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டின் தீர்வை எழுதிவிட முடியும். மற்றொரு உதாரணம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. y double dash plus 2y dash plus 2y equal to sin at என்பது இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. இப்பொழுது இதை ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் 2 ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் என்பதாக எழுத வேண்டும். அதனால் இதில் உள்ள சார்பு மாறி y என்பதை x1 என்று குறிப்பிடலாம். அப்பொழுது y equal to x1 என்பதாகும். x1 dashed is y dashed. அதை மற்றொரு செயல்பாடு x2 என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது x2 dashed என்பது y double dashed ஆகும். அதை இந்த சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டிலிருந்து சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அது நமக்கு -2y dash -2y plus sin at என்பதை கொடுக்கும். இப்பொழுது y dashed என்பதற்கு முறையே x1 x2 என்று சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு x2 dashed is equal to -2x2 -2x1 plus sin at என்பதாக கிடைக்கும். இப்பொழுது இதன் அமைப்பை பார்த்தால் நமக்கு x1 dashed is equal to a function of x1 x2 t, x2 dashed is equal to another function of x1 x2 t என்பதாக கிடைக்கிறது. இது நாம் இரண்டு முதல் வரிசை வகைக்கெழு சமன்பாடுகளை விவரிக்கும் அமைப்பில் இருக்கிறது. நமக்கு இப்பொழுது a system of 2 linear first order differential equations கிடைத்துவிட்டது. இதனுடன் ஆரம்ப நிலை நிபந்தனை கொடுக்கப்பட்டால் அதையும் நம்மால் x1 of t0 என்ன, x2 of t0 என்ன என்பதாக விவரிக்கலாம். இந்த தேற்றத்தில் x dash is equal to ax என்ற லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A என்பது கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். x என்பது x1 x2 என்பவற்றை கொண்ட ஒரு வெக்டர் என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களை இந்த காம்பனன்ட்ஸ் x1 x2 நிறைவு செய்யும் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக பின்வருமாறு எழுதலாம் என்று இந்த தேற்றம் கூறுகிறது. அதாவது அந்த இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடின் அமைப்பு x double dashed minus trace of a into x dashed plus determinant of a into x equal to 0 என்று ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ள அமைப்பாக இருக்கும் என்று தேற்றம் கூறுகிறது. மேலும் இந்த லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடன் தொடர்புடைய ஆரம்ப நிலை நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டால் அப்பொழுது x double dash minus trace of a into x dash plus determinant of a into x is equal to 0 என்ற இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுடன் தொடர்புடைய ஆரம்ப நிலை நிபந்தனைகள் x of 0 equal to x0, x dashed of 0 equal to ax0 என்பதாக இருக்கும் என்றும் இந்த தேற்றம் நமக்கு சொல்கிறது. அதாவது கேபிட்டல் X of t இல் உள்ள ஒவ்வொரு உறுப்பு x1 x2 என்பதும் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடை நிறைவு செய்யும். அவற்றின் அமைப்பு x1 double dash minus trace of a into x1 dash plus determinant of a into x1 equal to 0 என்பதாக இருக்கும். x2 என்பது x2 double dash minus trace of a into x2 dash plus determinant of a into x2 equal to 0 என்ற சமன்பாட்டை நிறைவு செய்யும் என்பதாக இந்த தேற்றம் விவரிக்கிறது. இதை நாம் கேலே-ஹாமில்டன் தியரம் மூலம் நிரூபணம் செய்யலாம். கேலே-ஹாமில்டன் சொல்கிறது எவ்ரி மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்று.
அதாவது n is equal to 2 என்றால் எவ்ரி 2 cross 2 மேட்ரிக்ஸ் அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நிறைவு செய்கிறது என்று கூறுகிறது. எனவே A என்பது ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் என்றால் A அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் a ஸ்கொயர் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் A இன்டு A பிளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்டு I ஈக்குவல் டு 0 என்ற அதன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை நிறைவு செய்கிறது. நமக்கு x dash equal to ax என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே x double dash என்பது ax the whole dashed. அது ax dash என்பதாக வரும். ஏனெனில் a ஒரு ரியல் கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் a into ax என்று எழுதலாம். ஏனெனில் x dash is ax. அது a square x என்பதாக கிடைக்கும். ஆனால் a square x என்பது trace of a into ax minus determinant of a into ix என்று நமக்கு தெரியும். ஆனால் ax என்பது x dash ix is equal to x என்று உபயோகித்தால் நமக்கு x double dash is equal to trace of a into x dash minus determinant of a into x என்பதாக கிடைக்கும். அதாவது x double dashed minus trace of a into x dash plus determinant of a into x is equal to 0 என்று தேற்றத்தில் கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் 1 அமைப்பில் நமக்கு இங்கு விவரிக்க முடிகிறது. மேலும் ஆரம்ப நிலை நிபந்தனை x of 0 equal to x naught என்று கொடுக்கப்பட்டால் x dashed is equal to ax என்பதிலிருந்தும் நாம் x dashed of 0 is equal to a into x of 0 that is equal to ax naught என்பதை கண்டுபிடிக்க முடியும். எனவே ஆரம்ப நிலை நிபந்தனைகள் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டுக்கு x of 0 equal to x naught x dashed of 0 equal to ax naught என்பதாகவும் இருக்கும். இதைத்தான் நாம் தேற்றத்தில் நிரூபணம் செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கேலே ஹாமில்டன் தியரம் எடுத்துக்கொண்டு நாம் நிரூபணம் செய்துவிட்டோம். இப்பொழுது நாம் ஒரு லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எடுத்துக்கொண்டு அதை ஒரு இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடாக எழுத முயற்சிக்கலாம். இதில் x dashed is equal to x1 dashed x2 dashed that is equal to matrix A into x. மேட்ரிக்ஸ் A இன் உறுப்புகள் -1 3 1 -1 multiplied by x. எனவே A என்பது மேட்ரிக்ஸ் -1 3 1 -1 என்ற உறுப்புகளை கொண்ட 2 cross 2 மேட்ரிக்ஸ் ஆக இருக்கிறது. அது ஒரு கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். எனவே trace of A is equal to -1 -1 -2. டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்பது -1 into -1 -1 into 3 that is equal to -2 என்பதாக கிடைக்கிறது. எனவே தேற்றத்தை கொண்டு நாம் இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாட்டை எழுத முடிகிறது. x double dash minus trace of A into x dash plus determinant of A into x is equal to 0. அதாவது x double dash plus 2x dash minus 2x is equal to 0 என்பதுதான் அந்த இரண்டாவது வரிசை வகைக்கெழு சமன்பாடு. அதை நாம் இப்பொழுது எவ்வாறு இந்த இரண்டாவது வரிசை சமன்பாடுகளும் x1 x2 என்ற உறுப்புகளுக்கு நிறைவு செய்யுமாறு கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். இதை மற்றொரு வழிமுறையை கொண்டு புரிந்து கொள்ளலாம். நமக்கு x1 dashed equal to -x1 plus 3x2 x2 dashed equal to x1 minus x2 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து x1 is equal to x2 dash plus x2 என்று எழுதலாம். இந்த x1 equal to x2 dash plus x2 என்பதை ஈக்குவேஷன் 1இல் சப்ஸ்டிடியூட் செய்யலாம். அப்பொழுது நமக்கு x1 dashed is equal to x2 double dash plus x2 dashed என்பது கிடைக்கும். that is equal to -x1 plus 3x2. எனவே இது நமக்கு x2 double dash plus x2 dash plus x1 minus 3x2 equal to 0 என்பதை குறிக்கிறது. அதாவது x2 double dash plus x2 dash plus இந்த x1 என்பதற்கு நாம் x2 dash plus x2 என்று இரண்டிலிருந்து சப்ஸ்டிடியூட் செய்யலாம்.
மைனஸ் 3x2 ஈக்குவல் டு 0 என்று கிடைக்கிறது. இப்பொழுது இதை பார்த்தால் நமக்கு x2 டபுள் டேஷ் ப்ளஸ் 2x2 மைனஸ் 2x2 ஈக்குவல் டு 0 என்று x2 நிறைவு செய்யும் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு கிடைத்திருக்கிறது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 3 என்பது நிலையான மாறிலிகளை கெழுக்களாக கொண்ட இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு. எனவே அதன் தீர்வின் அமைப்பு x2 ஈக்குவல் டு e பவர் லாம்டா t என்பதாக இருக்கும். அதனால் துணை சமன்பாடை உடனேயே லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 லாம்டா மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 என்று எழுதிவிடலாம். அது ஒரு இருபடி துணை சமன்பாடு. அதற்கு 2 மூலங்கள் உள்ளன. அந்த 2 மூலங்களும் லாம்டா ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2 என்ற அமைப்பிலிருந்து கிடைத்துவிடும். அது -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 என்பதாக இருக்கும். எனவே லாம்டா 1 ஈக்குவல் டு -3 ப்ளஸ் லாம்டா 1 என்பது -1 ப்ளஸ் ரூட் 3, லாம்டா 2 என்பது -1 மைனஸ் ரூட் 3 என்பதாக இருக்கும். அதிலிருந்து நாம் 2 தீர்வுகளையும் x21 is e power -1 plus root 3 into t, x22 is e power -1 minus root 3 into t என்று எழுதலாம். x2 என்பது ஒரு செயல்பாடு. அது இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டை நிறைவு செய்கிறது, சமப்படுத்துவமான சமன்பாட்டை நிறைவு செய்கிறது. எனவே அதற்கு 2 தீர்வுகள் இருக்கும். அவற்றைத்தான் நாம் x21 x22 என்று குறிப்பிட்டிருக்கிறோம். இவை நேரியல் சார்பற்ற தீர்வுகளா என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே ரான்ஸ்கியன் ஆஃப் x21 x22 என்பதை கண்டுபிடித்தால் அது -2 ரூட் 3 e பவர் -2t என்று வருகிறது. அது டிஃபரண்ட் ஃப்ரம் 0. எனவே x21 x22 என்பவை நேரியல் சார்பற்ற தீர்வுகள். எனவே பொது தீர்வு x2 is equal to a times e power -1 plus root 3 into t plus b times e power -1 minus root 3 into t என்று தீர்வு x2வை நம்மால் எழுத முடிகிறது. இப்பொழுது x1 dash is equal to -x1 plus 3x2 என்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனிலிருந்து x1 dash plus x1 by 3 equal to x2 என்று கிடைக்கிறது. அதனால் x2 dash is equal to 1 by 3 x1 double dash plus x1 dash but x2 dash is x1 minus x2 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து x1 double dash plus x1 dash equal to 3x1 minus 3x2 என்பது தெரிகிறது. இதில் x2 என்பதற்கு மறுபடியும் x1 dash plus x1 by 3 என்று சப்ஸ்டிடியூட் செய்து சிம்பிளிஃபை செய்தால் நமக்கு 2x1 minus x1 dash என்று கிடைக்கிறது. எனவே நமக்கு x1 double dash plus x1 dash is 2x1 minus x1 dash என்பதாக கிடைக்கிறது. இதை நாம் சிம்பிளிஃபை செய்தால் x1 double dash plus 2x1 dash minus 2x1 equal to 0 என்று இரண்டாவது வரிசை சமப்படுத்துவமான நேரியல் சாதாரண வகைக்கெழு x1 நிறைவு செய்யும் வகைக்கெழுவாக கிடைக்கிறது. இது x2 நிறைவு செய்யும் அதே வகைக்கெழு சமன்பாடாக இருக்கிறது. இரண்டும் ஒன்றாகவே இருக்கின்றது. அதைத்தான் தேற்றம் சொல்லியது. அதைத்தான் இங்கு நாம் இந்த உதாரணத்தின் மூலம் புரிந்து கொண்டிருக்கிறோம். x2வின் தீர்வு கண்டுபிடித்து விட்டோம். அதனால் x1இன் தீர்வையும் உடனே எழுதிவிடலாம். x1 is c e power -1 plus root 3 into t plus d into e to the power of -1 minus root 3 into t என்பது ஆகும். எனவே நமக்கு இந்த 2 உறுப்புகள் x1 x2 நிறைவு செய்யும் இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமப்படுத்துவமான சமன்பாடு ஒன்றாகவே வந்தது என்பதை பார்த்தோம். அவற்றின் தீர்வு என்ன என்பதையும் நாம் கண்டுபிடித்து விட்டோம். மேலும் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஒரு ஆரம்ப நிலை நிபந்தனை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் சிஸ்டம் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமை நாம் செகண்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமாக எழுத முடியும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ட்ரேஸ் ஆஃப் ஏ என்ன என்று பார்க்க வேண்டும். அது 5 என்று வருகிறது. டிட்டர்மினன்ட் ஏ என்ன என்று பார்த்தால் அது -2 என்று வருகிறது. எனவே செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும்? x1 டபுள் டேஷ் மைனஸ் ட்ரேஸ் ஆஃப் ஏ இன்டு x1 டேஷ் பிளஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டு x1 ஆக இருக்கும். அது நமக்கு x1 டபுள் டேஷ் மைனஸ் 5x1 டேஷ் மைனஸ் 2x1 ஈக்குவல் டு 0 என்பதை கொடுக்கும். அதே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை தான் x2வும் நிறைவு செய்யும். அதுதான் தேற்றம் சொல்லியது. எனவே x2 டபுள் டேஷ் மைனஸ் 5x2 டேஷ் மைனஸ் 2x2 ஈக்குவல் டு 0 என்பது x2 நிறைவு செய்யும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக கிடைக்கும். இப்போது இனிஷியல் கண்டிஷன்ஸை எடுத்துக்கொண்டால் அது x of 0 ஈக்குவல் டு x1 of 0 x2 of 0 என்ற உறுப்புகளை கொண்ட வெக்டராக இருக்கிறது. அது 5 6 என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து x1 of 0 is 5, x2 of 0 equal to 6 என்பது தெரிகிறது. இப்பொழுது x1 dash of 0 x2 dash of 0 என்ன என்று பார்க்க வேண்டும். தேற்றம் சொல்லியது x dash of 0 equal to ax0 என்பதிலிருந்து நமக்கு ஆரம்ப நிலை நிபந்தனை x1 dash of 0 x2 dash of 0க்கு கிடைக்கும் என்று. x dash of 0 equal to a into x of 0 என்று எடுத்துக்கொண்டால் அது நமக்கு மேட்ரிக்ஸ் A மல்டிப்ளைட் பை வெக்டர் 5 6 என்பதாக இருக்கும். அதை நாம் கண்டுபிடித்தால் அது நமக்கு 17 39 என்பதை உறுப்புகளாக கொண்ட ஒரு வெக்டரை கொடுக்கிறது. எனவே x1 dash of 0 equal to 17, x2 dash of 0 equal to 39 என்று வருகிறது. எனவே நமக்கு ஒரு இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடு x1 x2 என்ற இரண்டு உறுப்புகளும் நிறைவு செய்வதாக கொடுக்கிறது. மற்றும் அந்த இரண்டாவது வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாடுடன் தொடர்புடைய ஆரம்ப நிலை நிபந்தனைகளையும் x1 of 0 equal to 5, x2 of 0 equal to 6, x1 dash of 0 is 17, x2 dash of 0 equal to 39 என்பதாக நமக்கு கொடுக்கிறது. இதுவரை நாம் லீனியர் சிஸ்டம் ஆஃப் 2 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தால் அதனுடைய ஆரம்ப நிலை நிபந்தனைகளும் கொடுத்தால் அவற்றிற்கு தொடர்புடைய விஷயங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இவற்றை பற்றி பின்வரும் வகுப்புகளில் விவரமாக படித்து இந்த லீனியர் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்கள் விவரிக்கும் அமைப்பின் இயக்கம் எவ்வாறாக இருக்கும் என்பதை பற்றியெல்லாம் நன்கு புரிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்ளலாம்.